எப்படிப்பட்ட திறமையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எந்த தெருவை கேட்டாலும் இப்ப நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி திருவிக்கா நகர் தொகுதியை சார்ந்த அத்தனை பேரையும் முக்கியஸ்தர்களையும் வழக்கறிஞர்களையும் மற்ற சமுதாய தலைவர்களையும் பல்வேறு மத தலைவர்களையும் பல்வேறு அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த சங்க நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துவிட்டு தான் மேடை ஏறினோம். சட்டமன்ற உறுப்பினரும் நம்முடைய மேயர் அவர்களும் மிக சிறப்பாக எந்த பகுதியில் அவங்க கோரிக்கை வைத்தாலும் உடனடியாக என்ன செய்தோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம், என்ன பிரச்சனை அப்படின்னு. இன்னைக்கு வந்த கும்பல்ல கிட்டத்தட்ட 100 பேர் 150 பேர் வந்திருந்தார்கள். வந்தவர்கள் எல்லாம் எதற்காக வந்தார்கள் தெரியுமா? இந்த ஆட்சிக்கு நாங்கள் முதற்க நன்றியை சொல்கிறோம் என்று சொல்லி வந்தாங்க. எப்படிப்பட்ட நிகழ்வு! 5 ஆண்டு காலம் காலரை தூக்கிட்டு நாங்கள் வந்து நிற்கிறோம். சட்டமன்ற உறுப்பினரும் மேயர் அவர்களும் எங்களுடன் இருக்கக்கூடிய மாமன்ற உறுப்பினர்களும் பல்வேறு பதவிகளில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் ஏன் இங்கு துணிச்சலாக மக்களை சந்திக்கிறோம் என்று சொன்னால் சொன்னதை செய்த அந்த காரணத்திற்காக வந்திருக்கிறோம். உங்களை பார்த்து இவ்வளவு பயன்களை கொடுத்த ஆட்சி எங்காவது எதாவது ஒரு நயா பைசா கொடுத்திருக்காங்களா? இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு தான் 500 ரூபாய் ஏதாவது கொடுத்திருப்பாங்க. ஆனால் இன்றைக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் மகளிர் உதவி தொகை கிடைக்கிறது. இதுவரைக்கும் இந்த 5 வருட ஆட்சியிலே 29,000 ரூபாய் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் ஒவ்வொரு மகளிருக்கும் அவங்க பேங்க்ல அவங்க பொருளாதாரம் பெற்றிருந்தால் அந்த குடும்பம் வளருது. ஒரு சின்ன மாத்திரைக்கு மாத்திரை வாங்கலாம், ஆசைப்பட்டதை வாங்கி திங்கலாம், கணவனிடம் கையேந்த வேண்டிய தேவையில்லை. இப்படிப்பட்ட ஒரு மிக சிறப்பான ஆட்சியை நாம் தந்து கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள். அது மட்டுமல்ல, மிக சிறப்பாக நான் இன்னொரு செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த மகளிர் உரிமை தொகையை மோடியினுடைய ஒன்றிய அமைச்சர்கள் என்ன செய்து கிண்டல் செய்தார்கள் தெரியுமா? ஃப்ரீயா கொடுக்குறாயா அங்க 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்த ஒன்றிய அமைச்சர்கள் எப்படி நம்மளை கிண்டல் செய்தார்கள் என்று சொன்னால், இது ரேவடி கல்ச்சர் என்று சொன்னார்கள். அதாவது இலவசங்களை தூக்கி அள்ளி கொடுக்கிற கல்ச்சர் என்று சொன்னார்கள். ஆனால் டெல்லியிலே பாரதிய ஜனதா ஆட்சி நடக்கிறது. அந்த அம்மையார் 8/1/2025 பதவி ஏற்ற உடனே எந்தம்மா கைது பிடிச்சு தெரியுமா? அங்கேயும் மகளிர் உரிமை தொகை கொடுப்பதற்கு அங்க ஒரு ஸ்கீம் போட்டு கையெழுத்து போட்டாங்க. அங்க மட்டும் இல்ல, இன்னும் 8 மாநிலங்களில் நம்முடைய முதலமைச்சர் கொண்டு வந்த மகளிர் உரிமை திட்டம் 8 மாநிலங்கள்ல அங்கேயும் நடக்குது. வடநாட்டு பெண்களும் நம்மளை போல அங்க இருக்க பெண்களை போல நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களை பாராட்டி கொண்டிருக்காங்க. இதுதான் உண்மை. சரி, காலை உணவு திட்டத்துக்கு வரோம். பிள்ளைங்க நம்முடைய காலையில சாப்பிடாம போயிருதுங்களே. பிள்ளைங்கள்லாம் படிக்கிற பிள்ளைங்க 1ஆம் கிளாஸ்ல இருந்து எப்படியும் 6ஆம் கிளாஸ் பிள்ளையாச்சும் எங்கேயாச்சும் சாப்பிட்டுக்குவான்.